أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله அடுத்ததாக அல் மன்சூபாத்து மினல் அஸ்மாய், பெயர் சொற்களில் எங்கெங்கெல்லாம் நஸப் வரும். இஸ்மு இன்ன, இன்ன உடைய பெயர், இன்னல்லாஹ கஃபூருன். இங்க கவனியுங்கள், போன இதில் ஹபரு இன்ன வந்தது, ஏனென்றால் அது மர்ஃபு. இங்கே இஸ்மு இன்ன வந்திருக்கிறது. இன்ன நுழையும் பொழுது நாம் இரண்டாவது பகுதியில் துருசுல் லுகத்தில் அரபியா இரண்டாவது பாகத்தில் படித்தோம். இன்ன நுழையும் போது, முப்ததா ஹபரில் நுழையும் பொழுது இன்ன முப்ததாவிற்கு நஸப் தருகிறது என்று படித்தோம். இன்னல்லாஹ கஃபூர், நிச்சயமாக அல்லாஹ் பெரும் மன்னிப்பாளன் ஆவான். ஆக இங்கே அல்லாஹ என்ற இந்த இஸ்மு இன்ன மன்சூப் ஆகும். அடுத்ததாக ஹபருக்கான கேன துஆமு லதீதன், கேன துஆமு லதீதன், உணவு சுவையாக இருந்தது. கவனியுங்கள், இங்கே அத்தாமு காணவுடைய இஸ்மாகும். இதை பற்றி இப்பொழுது நாம் பார்க்க போவதில்லை, ஏனென்றால் இதனுடைய பட்டியல் போன பட்டியலில் வந்துவிட்டது. இஸ்மு காண என்பது மர்ஃபு, ஆனால் ஹபருக்கான மன்சூபுன் லதீதன் மன்சூபாக வந்திருக்கிறது. கவனியுங்கள், உணவு சுவையாக இருந்தது, உணவு சுவையாக இருந்தது. கேன துஆமு லதீதன். அடுத்ததாக மன்சூப் எங்கெங்கே வரும்? அல் மஃஊலு பிஹி, ஃபஹிம்து தர்ஸ, நான் புரிந்து கொண்டேன் பாடத்தை. எதை புரிந்து கொண்டேன்? பாடத்தை புரிந்து கொண்டேன். ஆக இந்த ஆப்ஜெக்ட் அத்தர்ஸ என்று வருகிறது அல்லவா, இது மன்சூபாகும். அடுத்ததாக அல் மஃஊலு ஃபீஹி, அல் மஃஊலு ஃபீஹி, இது பெரும்பாலும் நேரம் அல்லது இடத்தை குறிக்கும். சாஃபர அபி லைலன், என் தந்தை இரவில் பயணித்தார், பயணம் செய்தார். இங்கே ஒன்றை கவனிக்க வேண்டும். நம் தமிழில் கூட இப்படி பயன்படுத்துவது உண்டு. தந்தை இரவோடு இரவாக பயணம் செய்தார். இரவில் என்பதற்கு பகரமாக நாம் இரவோடு இரவாக என்று சொல்லுவோம், இரவில் என்று பொருள் அதற்கு. ஜலசல் முதர்ரிசு இந்தல் முதீரி, இது இடத்தை குறிக்கும். ஆசிரியர் பிரின்சிபால் இடத்தில் அமர்ந்தார், பிரின்சிபால் இடத்தில் அமர்ந்தார், பிரின்சிபாலிடம் அமர்ந்தார். இன்ன தீன இந்தல்லாஹில் இஸ்லாம், நிச்சயமாக மார்க்கம் இந்தல்லாஹி அல்லாஹ்விடத்தில் இஸ்லாம் ஆகும். இன்ன தீன இந்தல்லாஹில் இஸ்லாம், நிச்சயமாக அல்லாஹ்விடத்தில் மார்க்கம் என்றால் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரே மார்க்கம் இஸ்லாம் ஆகும். இன்ன தீன இந்தல்லாஹில் இஸ்லாம், இந்த என்று வருகிறது பாருங்க இடத்தில். அடுத்ததாக இந்த என்பதும் மன்சூப், லைலன் என்பதும் மன்சூப். இதற்கு பெயர் அல் மஃஊலு ஃபீஹி என்று பெயர். அல் மஃஊலு லி அஜ்லிஹி, காரணத்தை சொல்லக்கூடிய ஒன்று. மே ஹரஜது மினல் பைத்தி, நான் வீட்டை விட்டு வெளியே வரவில்லை. ஹௌஃபம் மினல் ஹர்ரி, வெயிலுக்கு பயந்து, வெயிலுக்கு பயந்து நான் வீட்டை விட்டு வெளியே வரவில்லை. நான் வெளியே வராததற்கான காரணத்தை சொல்லுகிறேன். இந்த மஃஊலுல் அஜ்லிஹி, அல் மஃஊலுல் அஜ்லிஹி என்பது காரணத்தை சொல்லுகிற ஒரு மஃஊல் ஆகும். இதுவும் மன்சூப் ஆகும், மன்சூப் நஸபுடைய நிலையிலே வைக்கப்படும். அடுத்ததாக அல் மஃஊலு மாஹு, இது சாஃபர்து வ பிலாலன், இது வித்தியாசமாக இருக்கிறது. கவனியுங்கள், சாஃபர்து நான் பயணம் செய்தேன், வ பிலாலன் மேலும் பிலால் என்றால், சாஃபர்து நான் பயணம் செய்தேன், பிலாலோடு பிலாலுடன் என்று பொருள். சாஃபர்து வ பிலாலன் என்றால் நான் பயணம் செய்தேன்,
பிலாலோடு, நான் பிலாலோடு பயணம் செய்தேன். ஏழாவதாக அல் மஃஊலுல் முத்லக். யக்ரவு ஹாமிதுன் கிராஅத்தன் ஜய்யிதத்தன். இங்கே கிராஅத்தன் என்பது அல் மஃஊலுல் முத்லக் ஆகும். அல் மஃஊலுல் முத்லக் என்றால் என்ன? ஹாமித் படிக்கிறான், நன்கு படிக்கிறான். நாம் தமிழில் சொல்வதுண்டு வினைச்சொல்லோடு கலந்த வாக்கியமாக. எவ்வாறு? ஹாமித் படி படி என்று படிக்கிறான் என்றால் என்ன பொருள்? நன்கு படிக்கிறான் என்று பொருள். அதே போல்தான் இங்கும் ஹாமிது யக்ரவு ஹாமிதுன் கிராஅத்தன் ஜய்யிதத்தன். ஹாமித் நன்கு படிக்கிறான். இந்த யக்ரவு என்பதனுடைய மஸ்தரே அந்த வாக்கியத்தில் வந்துவிடும் என்றால், மஃபூலாக வந்துவிடும் என்றால், அதற்கு பெயர் அல் மஃஊலுல் முத்லக். வினை சொல்லும் அந்த மஃஊல் முத்லக்கும் ஒன்றாக இருக்கும், ஒரே வேர்ச்சொல்லாக இருக்கும். அல் ஹாலு, ஹால் என்பது நிலை, நிலையை குறிக்கும். ஜத்தி யுஸல்லி காயிதன். என் தாத்தா உட்கார்ந்தவாறு தொழுகிறார், உட்கார்ந்த வண்ணம் தொழுகிறார், உட்கார்ந்த நிலையில் தொழுகிறார் என்று பொருள். உட்கார்ந்த நிலையில் தொழுகிறார், உட்கார்ந்தவாறு தொழுகிறார், உட்கார்ந்த வண்ணம் தொழுகிறார் என்று பொருள். இதற்கு அரபி மொழியில் அல் ஹால் என்று பெயர். காயிதன் என்பது நிலையை குறிக்கக்கூடியது இங்கு, அதனால் இதுவும் மன்சூபாகும். அத்தமீசு அன அக்பரு மின்க சின்னன். ஒருவரை பார்த்து நாம் ஒன்றை சொல்லுகிறோம், நான் உன்னை விட பெரியவன். உன்னை விட பெரியவன் என்று சொல்லும் பொழுது அதிலே ஒரு ஐயம் தொக்கி நிற்கிறது, ஒரு சந்தேகம் இருக்கிறது. என்ன? நான் உன்னை விட எதில் பெரியவன்? வயதில் பெரியவனா, கல்வியில் பெரியவனா, வசதி வாய்ப்பில் பெரியவனா, அதிகாரத்தில் பெரியவனா என்று பல கேள்விகள் எழுகின்றன. இந்த கேள்வியை வேறுபடுத்தி நீ இதில் தான் பெரியவன் என்று சொல்லுவதற்கு பெயர் தான் அத்தமீஸ். தமீஸ் என்றால் வேறுபடுத்தி காட்டுவது. ஆனா அக்பரு மின்க என்று சொல்லிவிட்டால் அந்த ஐயம் நீங்காது. சின்னன், வயதால், நான் உன்னை விட பெரியவன், வயதால், வயதால் பெரியவன். ஆக இந்த தமீசுக்கும் இங்கே நசப் கொடுக்கப்படும், இதுவும் மன்சூபாகும். அடுத்ததாக அல் முஸ்தஸ்னா. அல் முஸ்தஸ்னா என்று சொன்னால் விதிவிலக்கு. ஹதரத் துல்லாபு குல்லுஹும், மாணவர்கள் அனைவரும் வந்தார்கள், ஹதர ஆஜரானார்கள், இல்லா ஹாமிதன். இந்த இல்லாவிற்கு பிறகு வரக்கூடியது விதிவிலக்காகி விடுகிறது, ஹாமிதை தவிர. இந்த முஸ்தஸ்னாவுக்கும் நசபுதான் வரும், இதுவும் மன்சூபை சேர்ந்ததே. அடுத்ததாக அல் முனாதா. முனாதா என்றால் என்ன பொருள்? அல் முனாதா என்றால் அழைக்கப்பட்டவன் என்று பொருள். அழைக்கப்படக்கூடிய ஒருவனுக்கு, ஒருவனை பார்த்து நீங்கள் அழைக்கிறீர்கள் என்றால் அவனுக்கு பெயர் தான் முனாதா. இதில் கூட தனிப்பட்ட பெயர்களை அழைக்கும் போது அது ரஃபு. ஆனால் முதாஃப் முதாஃபிலேயே நீங்கள் கூப்பிடும் போது முதாஃபுக்கு நசப் தரப்படும். யா அப்துல்லாஹி, யா அப்துல்லாஹி, அல்லாஹ்வின் அடிமையே. யா அப்துர் ரஹ்மானி, யா அப்துர் ரஹ்மானி, பிலாலின் மகனே, யப்ன பிலாலின். இவ்வாறாக இந்த முனாதா முதாஃப் முதாஃபிலேயாக இருக்கும் பொழுது முதாஃபை நீங்கள் மன்சூபாக ஆக்க வேண்டும், யா அப்துல்லாஹி. ஆக மர்ஃபுவாத்தை பார்த்தோம், மன்சூபாத்தையும் பார்த்து விட்டோம். இப்பொழுது எஞ்சி இருப்பது ஒன்றே ஒன்றுதான். لبيك
الحمد